செம மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஜனாமா வந்து பிச்சு உதறிட்டாங்க. அமுதாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜனாமா கிட்ட நம்ம சிபி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. தமிழ் வரட்டும், தமிழ் வந்ததுக்கப்புறம் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம இசைவாணியை அப்போன்னு பார்த்து தமிழை கூப்பிட்றாங்க. தமிழும் வந்துடுறாங்க. தமிழ் வந்து என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே, இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவகிட்டலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அமுதா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, உன்னை யார் மன்னிப்பு கேட்க சொன்னா? நான் மன்னிப்பு கேட்குற அளவுக்கெல்லாம் சின்னதான விஷயத்தெல்லாம் கொடுத்துட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது, உன்னை கைது செய்ய சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம ஜனாமா வந்து மாசா வந்து சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் செய்கிறதெல்லாம் நியாயமாக இருக்கா? சரி, அதுக்குன்னு அந்த பொண்ணு மேலே எவ்வளோ கோவப்பட்டிருக்கா, ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசைவாணியோட நிலைமையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்கள் ஏதாவது சொல்லி உன் அன்னைக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? அண்ணன், அண்ணி செஞ்சது மிகப்பெரிய காரியம். இதில் என்ன தேவையில்லாமல் வந்து இழுக்காதீங்க. வெண்பா விஷயத்தில் பேச சொல்கிறீங்களா? நான் பேசுகிறேன். இதிலெல்லாம் என்னால் தலையிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன உன் அன்னைக்கு வக்காலத்து வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க? இது உங்கள் விவகாரம். இதிலெல்லாம் நான்லாம் முடிவெடுக்க மாட்டேன் அத்தை. ஏதோ வெண்பாவை சிபி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்களா, அது எனக்கும் விருப்பம், நான் கேட்பேன். அதை நான் உரிமையாக வந்து நேரடியாக வந்து பேசுவேன். அதை விட்டுட்டு இதிலெல்லாம் நான் வந்து சம்மந்தப்பட மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. நம்ம மீனாவை பார்த்து, என்னது இப்படி சொன்னதுக்கே வந்து கோவப்படுறாங்களா, எதுக்காக இப்படி கோவப்படுறாங்கன்னு புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மீனா வந்துடுறாங்க. நம்ம தமிழரசி வந்த உடனே, தமிழ் நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நீ சொல்கிறத கேட்டு தான் இவங்களை கொண்டு போய் அதிகாரிக்கிட்ட ஒப்படைக்கிறதா வேணாமான்னு முடிவெடுக்கணும். நீ சொல்கிறத கேட்டு நான் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜானுமா, விட்டுருங்க, மன்னிச்சிடலாம். என்னது மன்னிச்சிடலாமா? இப்போ தானே சொன்னேன் என் மனசுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு நீ நடந்துக்கணும்னு. இப்படியெல்லாம் விடுறதுக்கா ஒன்று நான் முடிவெடுக்க சொன்னேன்? என்னோடய முடிவு வந்து எடுத்திருந்தேன்னு வச்சுக்கிங்க, இவ எப்பயோ உள்ளே போயிருப்பா. தப்பு யார் செஞ்சாலும் சரி அவங்களுக்கான தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம இது மாதிரிலாம் கோவப்பட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேம்மா, அது அவங்கள மாதிரியே நம்மளும் வெறுப்பு சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும். அதனாலலாம் என்னாலலாம் அமைதியாலாம் இருக்க முடியாது. சொல்லு, அவங்கள மன்னிக்க சொல்கிறியா? மன்னிக்கிறதுனால 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயத்தில் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன நடந்திருக்கு? உன் அப்பாவி தங்கச்சியை எப்படி இருந்திருக்கா அதெல்லாம் யோசிச்சுப்பாரு. சீவானி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால தான் என் மனசுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னாலலாம் வந்து ஜீர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் கோவப்படுறதுனால எந்த விதத்துலேயும் பலனை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதான் அவளே மன்னிச்சு விட்டுட்டாள்ல அப்படின்னு கணேசன் வந்து சொல்கிறப்ப, இந்த விஷயத்தை விடுங்கத்த செம்மையாக வந்து கணேசனை பார்த்து முறைக்கிறாங்க. அவள் ஒன்றும் உங்களை பார்த்து பயந்து போய் பின்வாங்கலை. உங்களெல்லாம் வந்து இப்படியெல்லாம் கோவப்படுத்தி பார்க்குறது அவளுக்கு பிடிக்காமல் இருக்குது. திருப்பியும் வம்படியாக இன்னொரு விஷயத்த வந்து நீங்கள் செய்வீங்கன்னு. இல்லை வேலைங்க, தமிழரசி எதுவும் சொல்லலை, இந்த விஷயத்தை ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு அமுதா வந்து தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க. சில பேர் முடிவை எடுக்காத நிலைமையில் நான்லாம் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழரசி முடிவெடுக்கலைன்னா ஏன் நான் முடிவெடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உன்னை ஏதாவது ஒன்று பேச சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லு, அதை விட்டுட்டு ஜானுவம்மாலாம் எந்த விதமான முடிவும் எடுக்க வேணாம், தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அத்தை அப்படின்னு கணேசன் வந்து சொல்கிறப்ப, அமைதிக்குங்கிற பேச்சுக்கே என் வாழ்க்கையிலே இடம் கிடையாது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு அமுதா கையை பிடிச்சி தரன்னு நம்ம ஜெயாராணி முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லான்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஜெயாராணி தன்னோட மகளுக்கு அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. தமிழரசிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ, ஜெயாராணி தான் என்னோட அம்மானு இவங்களுக்கு தெரிஞ்சிடும் போலையே, எதுக்காக இப்படியெல்லாம் முடிவு பண்ணுறாங்க? அம்மா அம்மா வேணாம்மா, எங்கம்மா கூட்டிகிட்டு போகிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, இசைவாணி முன்னாடி பேசி மன்னிக்கணும். அப்படி அவள் மன்னிச்சிட்டானா இவன் நம்ம வீட்டில் வந்து இருப்பா. மன்னிக்கலைன்னு அவள் சொன்னான்னு வச்சுக்கியேன், நிச்சயம் இவன் உள்ளதான் இருக்கணும். இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்கிறாங்க. அச்சச்சோ ஏங்க,
அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்னன்னு பேசி புரிய வைக்க முடியும். அந்த பொண்ணு அதெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா, என் நிலைமை என்ன ஆகுறது? தமிழரசி குடும்பமே வந்து எதுவும் சொல்லாம இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, எப்படிங்க இது எல்லாத்தையும் நான் மாத்த முடியும்? தெரியலங்கிற மாரி யோசிக்கிறப்ப, அண்ணி நீங்க என்ன பண்ணீங்களோ, எது பண்ணீங்களோ தெரியாது. வெண்பாக்கும், சிபிக்கும் நல்லபடியா வந்து நம்ம பேசியிருக்கிறதெல்லாம் முடியணும்னா, நீங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஜெயா அம்மாவ மீறி எதுவுமே வந்து பண்ண முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கங்கிற மாரி சொன்னோனே, சரி வேற என்ன பண்ணுறது? அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்கிற? உன்னால் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது போலையே அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழரசி வந்து யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து முத்தம்மாவை வந்து வேக வேகமாக வந்து போயிட்டு வேற ஒருத்தவங்களை வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட சொல்கிறாங்க. அப்படியே இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. நம்ம சிபியிலேருந்து எல்லாரும் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க அம்மா ஜெயாராணி வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டாங்க. எதுக்காக நீங்கள் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்கன்னு நம்ம இசைவாணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அம்மா சாப்பாடு கொடுத்தும் கூட அவள் வேணான்னு சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டியே. சிபிக்கு அப்பன்னு பார்த்து ஃபோன் வந்ததுனால அவங்க தள்ளி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வசனத்தை அவங்க வந்து கேட்கல. அவங்க கேட்டிருந்தா தான் இவங்க அம்மா இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும்ல. ஏகப்பட்ட பேர் கூட்டமாக நிற்கிறதுனால இது எல்லாம் அவங்க அம்மா முன்னாடி தான் பேசுகிறாங்கன்னு சிபி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்களோட மனசுக்கு எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் எங்கள் வீட்டு ஒரு சொந்தக்காரங்களால் வந்த அதுக்கு நான் மற்றவங்களுக்கு ஒரு பேச்சு எனக்கு ஒரு பேச்சுன்னெலாம் நான் முடிவெடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஒரே பேச்சு தான். அது யாராக இருந்தாலும் சரி, நான் தப்பு பண்ணியிருந்தாலும் இங்கே வந்திருப்பேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ இந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அத்தை என்னத்தை அப்படின்னு சொல்லி கணேசன் பேசுகிறப்ப, என்னை தவிர யாரோடாவது வாய்ஸ் இங்கே கேட்டுச்சுன்னா, இப்போதைக்கு கணேசா உங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் முடிவு பண்ணலை. என்னை தவிர யாராவது பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து நம்ம தமிழரசிக்காக பேசுகிறாங்க. ஜானு இதை கேட்ட உடனே அமைதியாக நிற்கிறாங்க. வேறு வழி இல்லை, மன்னிப்பு கேட்டு திருப்பி நம்ம வெளியில் போனால் அப்புறம் எந்த விதத்துலையும் சொத்து வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் செய்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி அமுதா பேசுகிறப்ப, நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா மன்னிப்பு கேளு, இல்லை நீ இந்த வீட்டை விட்டு போகணுன்னா மன்னிப்பு கேட்காத அப்படின்னு சொல்கிறப்ப காலில் வந்து விழுவுறாங்க. ஒரு பக்கம் முத்தம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிபி வந்து இந்த பக்கம் வரதை, அச்சச்சோ இவர் வந்து பார்த்தாருன்னா எல்லாமே தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு, தம்பி அங்கே போவேணாம் தம்பி, ஏற்கனவே அவங்க கோவத்தில் இருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி தடுத்திங்கன்னா சரிப்பட்டு வராது, நீங்கள் உள்ளே போங்க தம்பின்னு சொன்னோன்னே, அது எப்படி இசைவாணிக்காக நான் பக்கத்தில் இருக்கிறது தான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த இடத்துல அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறாங்க. அந்த இடத்துல இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்லு. சரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் வேணாம்,